வேத புஸ்தகத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் இயேசு எரிகோ என்ற ஒரு பட்டணத்தின் வழியாய் போகும்போது ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறாரு. அவரை பார்க்கணும், இயேசு பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு அற்புதம் நடந்துச்சு, உனக்கு அற்புதம் நடந்துச்சு, எங்கள் வீட்டில் அற்புதம் நடந்துச்சு, இயேசு செய்தான்னு சொல்கிறாங்க, இந்த இயேசுவை நானே நேரில் பார்க்கணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு ஆசை. அப்போ இயேசு தன் ஊர் வழியாக வருகிறதை அறிந்தபோது அவரை பார்ப்பதற்கு பிரயாசப்பட்டான். அவன் குள்ளமான ஒரு மனிதன், ஜனக்கூட்டத்துக்குள்ளே இயேசுவை பார்க்க முடியல. மரத்தில் ஏறி உட்காந்து பார்க்கலான்னு பார்த்தா மரத்தில் ஏறி உட்காந்து தலையை தான் பார்க்க முடியும், முகத்தை எப்படி பார்க்கிறது? ஆனால் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். அண்ணாந்து பார்த்து அவனை பெயர் சொல்லி கூப்பிடுகிற, சகைவே இறங்கி வா, நீ என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, உன் வீட்டுக்கே நான் வர்றேன், இன்றைக்கு உன் வீட்டில் தான் நான் தங்க போகிறேன்னு சொல்கிறார். அவனுக்கு ஆச்சரியம். இயேசுவை மகிழ்ச்சியோடு அந்த மனிதர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். இயேசு தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். யார் இயேசுவை பார்க்கணும், அவரை அறியணும் விரும்புகிறாங்களோ அவர்களுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். இந்த நிகழ்ச்சி மூலமாக இயேசு தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அற்புதம் செய்கிற ஆண்டவர் என்று வெளிப்படுத்துகிறார். மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், எந்த மதத்தை சார்ந்தவங்களும் இயேசுவேன்னு விசுவாசத்தோடு ஜெபித்து அற்புதம் செய்கிற ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவர் மனதுருக்கமும் அன்புமுள்ள ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவர் இந்த சாட்சிகள் மூலம், செய்தி மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு தான் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு அவரை அறிந்து ஜெபிக்கும் போது அற்புதங்களை காண்பீங்க. சரி, இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அவரை குறித்து நிறைய நம்ம ஒவ்வொரு மாதமும் தியானித்து கொண்டே வருகிறோம். வல்லமையுள்ளவர், அதிசயங்களை செய்கிறவர், சமாதான பிரபு, நித்திய பிதாவாய் இருக்கிறவர், மனதுருக்கம் உள்ளவர், இப்படி அவரை குறித்து அவருடைய குணங்கள் சுபாவங்களை தியானித்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கணும். இயேசுடைய அற்புதங்கள், அவர் செய்த கிரியைகளை பார்க்கும்போது அவர் மறுரூபப்படுத்துகிற ஒரு தேவன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற ஒரு தேவன், அதாவது டிரான்ஸ்ஃபார்மேஷனை உண்டாக்குகிற ஒரு தேவன், புதிதாக்குதலை உண்டாக்குகிற தேவன். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறவர், அதாவது துக்கத்தோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், ஒரு வேதனையோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையை ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கையாய் மாற்றுகிறவர். அவர் மறுரூபப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். அதாவது இயேசு செய்த முதலாவது அற்புதம் வேத புஸ்தகத்தில் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆயிரக்கணக்கான அற்புதங்களை செய்தார் ஜனங்களுக்கு. ஆனால் அவர் செய்த முதலாவது அற்புதம் ஒரு கல்யாண வீட்டில், இஸ்ரேல் தேசத்தில் கல்யாண வீட்டில் விருந்தில் ரொம்ப முக்கியமானது திராட்சை ரசம் வழங்குவது. போதை தருவது கிடையாது, திராட்சை ரசம் அதை வழங்குவாங்க. அது தீர்ந்து விட்டது, குறைவுபட்டு விட்டது. திருமண வீட்டாருக்கு ஒரு கலக்கம். இயேசு அங்கே தான் முதலாவது அற்புதத்தை செய்தார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதாவது தண்ணீரை திராட்சரசமாய் மறுரூபப்படுத்துகிறார். நிறமில்லாத, ருசி இல்லாத, மனமில்லாத தண்ணீரை அழகான நிறமுள்ள, மனமுள்ள, ருசியுள்ள திராட்சரசமாய் மறுரூபப்படுத்தினார். இயேசு வந்தது நோக்கம் அதுதான். இந்த முதல் அற்புதத்தில் அதை தெளிவுபடுத்துகிறார். ருசி இல்லாத, ஒரு சமாதானம் இல்லாத, நிம்மதி இல்லாத, ஒரு டேஸ்டே இல்லாத, ஏதோ வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி சலித்து கொண்டு வாழ்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை ருசியுள்ள ஒரு வாழ்க்கையாய், மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கையாய், ஆனந்தமான சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாய் மாற்றுகிறவர். அதுக்கு தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். தான் வந்த நோக்கத்தை அந்த அற்புதத்தின் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், சமீபத்தில் ஒரு குடும்பத்தை குறித்து நான் அறிந்தேன். அந்த குடும்பத்தில் ஒரு தாய், ஒரு மகள், தகப்பன். தகப்பன் குடிச்சிட்டே வருவார், எப்பவும் குடி. வேலைக்கு போனால் வரும்போது குடிச்சிட்டு தான் ஒரு போதையில். குடிச்சிட்டு வந்தால் என்ன செய்கிறோம், பேசுகிறோன்னு தெரியாது. மனைவி அடிக்கிறது, வேதனைப்படுத்துறது, காயப்படுத்துறது. அதுதான். ஒரு மகள், ஸ்கூலில் படிக்கிற டீனேஜ் பருவம் உள்ள மகள், மகிட்ட பேசுகிறது இல்லை. தகப்பன் எப்பவும் போதையில் இருந்தால் எப்படி பேசுகிறது? வந்த போதையிலே விழுந்து கிடப்பார். ரோட்டில் அங்கங்கே விழுந்து கிடக்கிற திரும்பி கூட்டிகிட்டு வந்து படுக்க வைப்பாங்க. அவ்வளோதான் அவருடைய லைஃப்பில். இந்த மகளுக்கு, அந்த மனைவிக்கு ரொம்ப துக்கமாயிட்டு, இவரோட எப்படி வாழ்கிறது, இத்தனை வருஷனுடைய துக்கத்தில் என்ன செத்து போயிடலாமான்னு தோணுது. அந்த ஸ்கூலில் படிக்கிற மகள் சொல்லுகிறாள், எல்லாருடைய அப்பாவும் ஸ்கூலுக்கு மகளை பார்க்க வர்றாங்க, கூட விட வர்றாங்க. எங்கள் அப்பா ஒரு நாள் என் கூட ஸ்கூலுக்கு வந்ததில்லை. நான் ஏதாவது கேட்டு எனக்கு வாங்கி தந்ததும் இல்லை, என்கிட்ட அன்பாக பேசினதும் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு தகப்பன்மார் எப்படி இருக்காங்க? எனக்கு போதையிலேயே இருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு தகப்பனா, இதை விட நான் மரித்து போனால் நல்லதுன்ற மாதிரி
ஒரு இளம் பிள்ளைக்குள்ள ஒரு மரண வேதனை வந்து விட்டார், மறிக்கணுன்ற ஆசை வந்து விட்டது. என்ன வாழ்க்கை என்பதாக. ஏன்னா ஒரு மனிதர் குடியினால், அவர் குடியினால் பாதிக்கப்பட்டு நிம்மதி இல்லாமல் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அழித்து கொண்டு வருகிறார். அந்த சூழ்நிலையில் தான் இயேசு சந்திக்கிறார். நம்முடைய ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை இந்த மாதிரி டிவியில் பார்த்து ஜெபம் பண்ணும்போது அந்த சகோதரனை ஆண்டவர் தொட்டார். அவர் தந்த பாவ உணர்வடைந்த கண்ணீரோடு அழுது, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு அழுது ஒப்பு கொடுத்தார். ஒரே நாள் அவருடைய வாழ்க்கை புதிய வாழ்க்கையாய் மாறிவிட்டார். அதன் பிறகு அவர் மதுபானம் குடிக்கலை, அதன் பிறகு அதுக்கு பணம் செலவு பண்ணலை. இப்போ வேலையிலேருந்து வரும்போது மனைவி பிள்ளைகளை நேசித்து அன்போடு கூட வந்து பேசினார், தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தார், மகளை வெளியே அழைச்சிக்கிட்டு போனார். அந்த மனைவிக்கு சந்தோஷம், பிள்ளைக்கு சந்தோஷம், ஒரு குடும்பமே ஒரு மகிழ்ச்சி ஆகிவிட்டார். பாருங்கள், மறுரூபமாக்கப்பட்டு விட்டார். துக்கத்தில், கண்ணீரில், வேதனையில் இருந்த குடும்பம் சந்தோஷமான மனமகிழ்ச்சியான குடும்பமாய் மறுரூபமாக்கப்பட்டு விட்டார். குடியிலே இருந்த போதையிலே இருந்த மனுஷருடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. அதுதான் இயேசு. அப்போ இயேசு எப்படிப்பட்டவர்? மறுரூபப்படுத்துகிற ஒரு தேவன். மனுஷனுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அந்த அற்புதத்தை ஆண்டு செய்ய போகிறார். வேத புஸ்தகத்தை பார்க்கும்போது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இயேசு இந்த மறுரூபமாக்கப்படுகிற அற்புதத்தை செய்திருக்கிறார். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இயேசுவை தேடி வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்து ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு 3 சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 37-38 வசனம் வாசிக்கும்போது, ஒரு பெண், பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இயேசுவை தேடி வருகிறாள். இயேசு தன்னுடைய சீஷரோட அல்லது ஒரு குடும்பத்தாரோட விருந்துக்கு அமர்ந்திருக்கிற சமயம், அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு பெண் இயேசு பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஒரு பெண் அந்த ஊரில் இருந்து இப்போ இந்த வீட்டுக்கு இயேசு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டவுடன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுதாள். அவருடைய கண்ணீர் அவருடைய பாதத்தில் விழுகிறது. ஒரு பரிமள தைலத்தை பூசி, அதாவது இந்த மாதிரி குருக்களாக இருந்தால் அதுக்கு அப்படி கனப்படுத்துவாங்க. அதே மாதிரி அவள் கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவருடைய பாதத்தில் வந்து தன்னை சமர்ப்பிக்கிறாள். இயேசு அவருடைய உள்ளத்தை பார்க்கிறார். ஏன் அவள் அழுகிறாள்? ஏன் அவளுடைய கண்களிலே கண்ணீர்? என்ன பாதிப்பு அவளுக்கு? அவள் ஒன்றுமே சொல்லலை, ஆனால் இயேசு அறிந்து கொண்டார். என்ன பாதிப்பு? அவள் பாவியான ஒரு பெண் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அவள் தன்னை கெடுத்து கொண்ட ஒரு பெண், தன் வாழ்க்கையை பாவத்தினால் அழித்து கொண்ட ஒரு பெண். அதனால் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அவள் செய்த பாவமும் அவள் செய்து கொண்டு இருக்கிற பாவம் ஊராருக்கு தெரிந்ததுனால இவள் பாவியான ஒரு பெண், விபச்சார பெண் என்று அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அவளை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி புறக்கணித்த ஒரு சூழ்நிலை. அப்போ எந்த பாவம் அவளுக்கு சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்குன்னு நினைத்தாளோ அதே பாவத்தினால் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு விட்டாள். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, மனசாட்சி வாதிக்குது. நீ ஒரு பாவி, நீ செய்கிறது மட்டும் இல்லை, அநேகரை கெடுத்து கொண்டிருக்கிற பல குடும்பங்கள் உன்னால் பாதிக்கப்படுதுன்னே அந்த பாவத்தினால் உண்டான பாதிப்பு அவருடைய மனசாட்சியை வாதிக்கிறது. இப்போ அவளுடைய உள்ளத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் யார் என் பாவத்தை மன்னிக்க முடியும்? யார் இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தர முடியும்? யார் என் வாழ்க்கையை புதிதாக்க முடியும்? எல்லாரும் என்னை குற்றப்படுத்துகிறாங்க, பாவின்னு கை நீட்டுகிறார்கள், என்னை கேவலப்படுத்துகிறாங்க, அவ்வளோதானே தவிர எனக்கு அன்பு காட்ட இதிலிருந்து வெளியே என்னை கொண்டு வருவதற்கு யாரும் இல்லையே. நீ கலங்கின சமயத்தில் தான் இயேசு என்கிற ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறாரு. அவர் பாவிகளை கூட தள்ள மாட்டார், பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிறார். பாவிகளை கூட நேசித்து அன்பாக அவருடைய வாழ்க்கையை மாற்றி புதிதாக்குகிறார். இந்த செய்தி அவள் கேட்டு அறிந்ததுனால தான் இயேசு கிறிஸ்துவிலே எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை அவரால் தர முடியும் என்று வந்து இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தாள். அவள் கண்ணீர் வடிக்க தன்னுடைய பாவத்தை அதன் மூலமாய் அறிக்கையிடுகிறாள். நான் பாவி ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்பதாய் தன் பாவத்தை கண்ணீரினால் அறிக்கை செய்தாள். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். இயேசு உடனே அவளுக்கு இறங்கினார். அவள் உடைந்த உள்ளத்தோட கண்ணீரோட மனம் திரும்புகிறாள் என்பதை அறிந்து இயேசு சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது மகளே, நீ சமாதானத்தோட போ. இந்த ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து அனுப்பினார் என்று இந்த வேத பகுதியிலே பார்க்க முடியும்.
அவள் எதை எதிர்பார்த்து வந்தாலோ அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவளுடைய பாவம் மன்னிக்கப்படணும், சமாதானம் வேணும், அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டு விட்டாரு, சமாதானத்தோட போ. இன்றைக்கு ஏதோ ஒரு பாவம் உங்களை பாதித்து கொண்டு இருக்கிறது. அது உங்களுடைய மதுபான பழக்கமாக இருக்கலாம், போதை வஸ்துகளாக இருக்கலாம், சூதாடுகிற பழக்கமாக இருக்கலாம், ஏதோ ஒரு தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு லஞ்சம் வாங்குவது, ஊழல் பண்ணுவது, கலப்படம் பண்ணுவது, பிஸ்னஸ் செய்து கொண்டே ஏமாற்றுவது, ஏதோ ஒரு காரியம் தப்புன்னு தெரியுது, விட முடியல, பாவம்னு தெரியுது, வெளியே வர முடியல, அகப்பட்டு கொண்டேன், அதை விடவும் முடியலை, என்ன தப்புன்னு தெரியவும் செய்கிறது, மனசாட்சி வாதிக்கிறது, சமாதானம் இல்லை. அந்த மாதிரி பாதிப்போடு உட்கார்ந்துருக்கிறீங்களா? இயேசு உங்களை நேசிக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் பாவத்தை மன்னிக்கிறவரும் பாவத்திலிருந்து விடுதலை தருகிற தேவனமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, இந்த பெண் இயேசுவண்டை வந்து அழுத போது மன்னித்து ஏற்றுக்கொண்டார்ல, மறுரூபப்படுத்தினார்ல. நாங்கள் இயேசுடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப காலம் 78வது வருஷம் ஜெபக்குழுவாக ஆரம்பித்து கூடி கூடி ஜெபம் பண்ணுவோமா. அங்கே ஒரு சகோதரி வருவாங்க. நாங்கள் ஜெபித்த இடத்துக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு. சோகமாகவே இருப்பாங்க, கண்ணீரோடு இருப்பாங்க. என் கணவருக்காக ஜெபிங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கணவர் யாருன்னு பார்த்தா, அவங்க யோவான், பேர் பார்த்தா யோவான் இல்லை, பைபிளுக்கு பரிசுத்தவான் பேர். ஆனால் எப்பவும் குடி போதையில் தான் இருப்பார். போதையில் குடிச்சிட்டு வந்தால் கையில் ஒரு அருவா இருக்கும். நான் பார்த்துருக்குறேன் சார், ரோட்டில் அப்படியே நடந்து வந்தால் அப்படி அருவாளோடு தான் வருவார். இப்படியே லாந்துக்கிட்டே வருவார். சுய நினைவே இருக்காதா? எல்லாம் பயந்து அங்கங்கே நெருக்கல் இருக்கலாம், வீட்டில் ஓடி போய் கதவை மூடிக்கொள்வாங்க. அவர் வீட்டுக்கு வந்தால் அவருடைய தாயார், சொந்த தாய், மகனுக்கு பயந்து அடுத்த வீட்டில் போய் இருந்துருவாங்க. மனைவி வீட்டில் இருக்க முடியாது, வந்த அடியும் வெட்டு, அதனால் பக்கத்து வீட்டில் போய் இருந்துருவாங்க. பிள்ளைகள் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கும். இந்த மாதிரி குடிச்சிட்டு ஒரு சுய நினைவே இல்லாமல் அருவாளோட சுத்தனா எப்படி நிம்மதி இருக்கும் யோசித்து பாருங்கள். அது மாதிரி அது இந்த குடிச்சு ஊருக்கே தெரியும் இந்த மாதிரி குடிகாரன் இந்த ஆள் அப்படின்னு சொல்லி. ராத்திரி படுக்கும்போது ஒரு பாட்டில் சாராயத்தை படுக்க பக்கத்தில் வச்சு கொள்ளுவாராம். ஏன்னா குடித்து நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு அப்படியே காலையில் எழும்புனா கை காலம் அப்படியே கையெல்லாம் நடுங்கும். அப்படியே ஒரு சின்ன டம்ளர் கூட தூக்க முடியாது. அந்த கஷ்டப்பட்டு அந்த சாராயத்தை உள்ளே போன பிறகு தான் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகி நரம்பெல்லாம் அப்படியே செயல்பட ஆரம்பிக்கும். அதனால் சரீரமாக பாதிச்சுட்டு, நரம்பு மண்டலமாக பாதிச்சுட்டு, அது மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை. அவர் நிம்மதி இருக்குமா? அவரால் குடும்பமே பாதிக்கப்படுது. இப்போ அவர் நிம்மதியாக இருப்பார், அவருக்கு சமாதானம் கிடையாது, நிம்மதி கிடையாது. அந்த மாதிரி அவங்க மனைவி வந்து கண்ணீரோடு ஜெபிக்க சொல்லுவாங்களா. நாங்கள் ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் சந்திக்கலான்னு வீட்டுக்கு போனால் நாங்கள் முன்வாசல் வழியாக போவோமா, அவர் பின்வாசல் வழியாக ஓடிடுவார். ஒரு நாள் எங்களை நேரில் பார்க்க மாட்டார். வீட்டில் போய் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த சகோதரனை ரட்சியும், இந்த மதுபான பழக்கத்தை விடுவின்னு சொல்லி. ஒரு நாள் திடீர்னு போனோம். நாங்கள் ஒரு 4-5 பேர் ஜெபக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டோம். வீட்டுக்குள்ளே அகப்பட்டு கொண்டார், போக முடியல. அதனால் அவர் ஆனால் பக்கத்தில் வரல, தூரத்தில் அங்கேயே குனிஞ்சு அப்படியே நின்று கொண்டு இருந்தார். சூழ்நிலை புரிந்துக்கிட்டு நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுவோம் என்பதாய். உடனே அவர் அங்கேயே முழங்கால் போட்டார். அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் முழங்கால் படிட்டாங்க. நாங்கள் ஜெபக்குழு சார்ந்த ஒரு 3-4 பேர் முழங்கால் படிக்கிட்டோம். அவர் ஏதாவது நம்ம கேட்டுருவோம் பேசுகிறோன்னு பயந்து அப்படியே தலையை கவுந்துக்கிட்டார். அப்போ அவருக்கு என்ன சொல்கிறது? நீ பாவம் செய்கிற, குடிக்கிற, அவளை ஏதாவது ஆலோசனை சொல்கிறா? ஆண்டவர் சொன்னார், ஒன்றும் சொல்லாத, ஒரே ஒரு வேத வசனத்தை மட்டும் வாசி அப்படின்னு சொன்னார். சரி ஆண்டவரேன்னு சொல்லி, வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13 இருக்குது. ஒரே ஒரு வசனம். அவர் அங்கே இருக்கிற தூரத்தில் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இங்கே முழங்கால் பிடிட்டு இருக்கோம். சத்தமாக வேத வசனத்தை மட்டும் நான் வாசித்தேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜெபிக்கலான்னு ஜெபிக்க ஆரம்பித்து. அவ்வளவுதான். அவர் பாருங்க கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டார். ஏங்கி ஏங்கி அழுகிறார், அப்படியே அழுகிறார், ஏங்கி ஏங்கி அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னியும், என்னை மன்னியும், எனக்கு விடுதலை தாருன்னு அழுதார் பாருங்க. ஒரே நாள் ஒரு வேறு வசனம் அவ்வளோதான் அவரை தொட்டது. இயேசு அந்த வசனத்தின் மூலம் அவரை தொட்டார். அன்றைக்கு அவர் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தார். வாழ்க்கை தலைகளாய் மாறிவிட்டார். அதன் பிறகு அவர் சாராய கடைக்கு போனது இல்லை. அதன் பிறகு அவர் இந்த மதுபானத்தை தொட்டது இல்லை. இப்போ அவருடைய வாழ்க்கை மாறிட்டா எங்கள் ஊரே ஆச்சரியமாக பார்த்தது, இப்படி இந்த ஆள் மாறினார் என்பதாக. எங்கள் ஜெபக்குழுவில் வந்தார், ஊழியத்துக்கு வருவார். அப்புறம் முழு நேர ஊழியத்துக்கு வந்து இயேசுடைய ஊழியத்தில் ஊழியக்காரராக இருந்தார். இப்போ அவர் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோடு இருக்கிறார்.
அவருடைய மகன், அவருடைய பிள்ளைகளும் ஊழியத்தில் இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க அவருடைய பிள்ளைகள் ஊழியத்தில். அவருடைய அதன் பிறகு பாருங்கள், தாயை நேசிப்பார், மனைவியை நேசிப்பார், பிள்ளைகளை நேசிப்பார், சூழ்நிலை மறுரூபம், அந்த குடும்பமே மறுரூபமாக்கப்பட்டு விட்டார். இதுதான் இயேசு செய்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறவர், அதனால் ஒரு குடும்பமே மறுரூபமாகி மகிழும்படி செய்கிறவர். இன்னைக்கு உங்கள் வீட்டில் இந்த அற்புதத்தை இயேசு செய்ய போகிறார், உங்களுக்கு செய்ய போகிறார். அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். இயேசுவே, என் வாழ்க்கையை நீங்கள் மறுரூபமாக்கணும், என்னால் இந்த பாவத்தை விட முடியல, என்னை மன்னித்து விடுதலை வேணும்னு உண்மையாக நீங்கள் ஜெபித்தா உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி மறுரூபமாகும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ரெண்டாவது ஒரு சம்பவம் பாருங்கள். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 40 42 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். வேத புஸ்தகத்தில் மார்க் 1ஆம் அதிகாரம் 40 42. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் இயேசுவனிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமாலாகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தம் ஆனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, வியாதிப்பட்ட ஒரு மனிதன், தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மனிதன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான், இயேசுவண்டை வந்திருக்கிறான். இவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், அதாவது இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட வியாதி அதிகமாயிட்டா, மருத்துவம் செய்யாட்டா வந்து அவனுடைய சரீர உறுப்புகளை அந்த கிருமி அப்படியே அழிச்சிடும். அந்த மாதிரி உள்ளவங்க பாருங்கள், விரல் இருக்காது, மூக்கு இருக்காது, காது இருக்காது, அந்த நோய் அரிச்சிரும். அப்போ சரீர உறுப்புகளை இழந்து போன ஒரு நிலைமை, முகரூபமே மாறிவிடும், கண் இமை இருக்காது. நீங்கள் இப்போ நான் வந்து தொழுநோய் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறேன். எங்கள் ஊர் பக்கத்தில் தொழுநோய் மருத்துவமனை இருக்கிறது. அங்குள்ள அந்த மக்களுக்கு நாங்கள் வருஷந்தோறும் கிறிஸ்துமஸ் டைமில் புது உடை கொடுத்து விருந்தெல்லாம் கொடுப்போம். அதுக்கு நான் இந்த காலத்தில் போயிருக்கிறேங்கெல்லாம் சில தொழுநோய் மருத்துவமனைக்கு போயிருக்கிறேன். நான் சிலர் பார்க்கும்போது இந்த விரல் ஒன்றுமே இருக்காது, 5 விரலுமே இருக்காது. இந்த விரல்லாம் அந்த நோய் நிமித்தம் எல்லாம் போயிடும், இது மட்டும் இருக்கும் 2 விரல். அப்போ சாப்பிட முடியாது, உணவு எடுத்து சாப்பிட முடியாது. அதுக்கு இதில் சூவனை போட்டு அவங்க கட்டி வச்சுருவாங்க. இந்த இடத்துல நான் பார்த்துருக்கேன், இந்த டாக்டர் கூட்டி கொண்டு எனக்கு காமிச்சிருக்காங்க. அதை வச்சு தான் அள்ளி சாப்பிடுவாங்க, ஏன்னா விரல் இருக்காது. அப்போ அந்த நோயினுடைய பாதிப்பு சரீர உறுப்புகளை அரித்து தின்று விட்டு உருவமே மாறிவிடும். இல்லை, இப்போ இயேசு அவனை தொட்டு குணமாக்கும் போது அவன் சுத்தமாகுன்னு சொன்ன உடனே சுகமாகிவிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லாத விரல் முளைத்திருக்கிறது, மொட்டையான விரல் நீளமாய் மாறிவிட்டார். அப்போ அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட இல்லாத காது புதிதாய் மாறிவிட்டார், மூக்கு புதிதாய் மாறிவிட்டார், இமைகள் புதிதாய் மாறி முகரூபமே மறுரூபமாக்கப்பட்டு விட்டார், மாற்றப்பட்டு விட்டார். அந்த நோயின் நிமித்தம் அகோரமாய் காணப்பட்ட அந்த மனிதனுடைய ரூபம் இப்போ மாற்றப்பட்டு விட்டார். ஒரு நோயினால் உண்டாகிற பாதிப்பு நம்முடைய சரீரத்தை வித்தியாசமாய் மாற்றிவிடும். அவர் ஒரு சரீரத்தினுடைய சிலருடைய ரூபம் மாறிவிடும், அழகு மாறிவிடும் அந்த பாதிப்பினால். ஆனால் ஆண்டவர் தொட்டு சுகமாக்கும் போது ஒரு புதிதாக்குதல், நம்முடைய சரீரமே புதிதாய் மாறிடும், முக ரூபமே புதிதாய் மாறிடும். நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க சரும வியாதியினால், குஷ்டரோக வியாதியா, தோல் வியாதியினால், அல்லது கேன்சர் வியாதியினால், ஆஸ்துமா வியாதியினால், ஆர்த்ரைட்டிஸ். பார்த்தீங்களா, ஆர்த்ரைட்டிஸ் இந்த வியாதி மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனம் வாசித்தா, திமிர்வாதக்காரனாக இருந்த ஒரு மனிதனை இயேசுவண்ட கொண்டு வர்றாங்க. திமிர்வாதக்காரன் அப்படின்னா முடக்குவாதம், அப்படியே அந்த திமிர்வாதம் அவனை முடக்கி வச்சிடும், கை காலம் மடங்கிரும், நீட்ட முடியாது, படுக்கையில் காலை நீட்டி படுக்க முடியாது, சுருண்டு இருப்பான், அப்படி கட்டி தான் கொண்டு வருவாங்க. அது மாதிரி தான் இயேசுவண்டை கொண்டு வந்தாங்க. இயேசு அவனை குணமாக்குகிறார். எழுந்து படுக்கைட்டு நடனா எலும்பு எல்லாம் சரியாகிறது, கையெல்லாம் சரியாகிறது, கால் சரியாகிறது, புதிய ஒரு ரூபமாய் அவன் மாற்றப்படுகிறான். முடங்கி இருந்த கை கால்கள் நேராக்கப்படுகிறது. அற்புதமான ஒரு மாற்றம், புதிதாக்குதல், மறுரூபப்படுத்த அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட சரீரத்தை ஆண்டவர் மறுரூபப்படுத்துகிறார். இப்போ எளிமையானால் நிற்க முடியுது, நடக்க முடியுது. இதுக்கு முன்னால் அப்படி இல்லை. இயேசு செய்த ஒரு பெரிய அற்புதம் பாருங்கள். மற்ற இதை 9ஆம் அதிகாரம் 27 வாசிக்கும் போது 2 குருடர்கள் இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கி கூப்பிடுறாங்க. பிறவிலேயே கண் தெரியாதவர்கள். அப்போ பார்வையற்றவங்க, பிறவிலேயே பார்வையற்றவங்களை அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா முழுமையான கண்ணாக இருக்காது. பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு முழுமையான கண்ணாக இருக்கும், பார்வை இருக்காது. சிலருக்கு அந்த கருப்பு விழியே தெரியாது, வெள்ளை விழியே சிலருக்கு தெரியாது, அப்படியே உள்ளுக்குள்ளே போன மாதிரி இருக்கும், அந்த கண் இருக்காது. ஆனால் இப்போ இயேசு அற்புதம் செய்கிற போது புதிய கண் உருவாகிறது.
மறுரூபம். அதான் இயேசு செய்கிற அற்புதம். மறுரூபம், மறுரூபமாக்குகிற தேவன். ஒரு தாயார் பாருங்கள், 40 வருஷத்துக்கு மேலே முடக்குவாதம், கொஞ்சம் கொஞ்சமாக வியாதி தாக்கி தாக்கி விரல் இப்படி மடங்கி தான் இருக்கும், இப்படி இருக்கும். அந்த அந்த ஒரு டம்ளரை கூட அவங்களால இப்படி பிடிச்சு தூக்க முடியாது. அப்படியே விரல் மடங்குனதுனால இப்படி 2 கையில் பிடிச்சி தான் தண்ணி குடிக்க முடியும். அப்படியே முடக்கப்பட்டு விட்டார், காலம் முடக்கப்பட்டு விட்டார் 40 வருஷத்துக்கு மேலே. நம்ம ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்த்தபோது அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க. 40 வருஷமாக என் சரீரம் இப்படி தான், இனி அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நாள் வாழப்போகிற அவ்வளோதான்னு சொல்லி. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து சாட்சிகளை கேட்டபோது ஒரு விசுவாசம், இயேசு அற்புதம் செய்வார், விடுதலை தருவார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் அவர்களுக்குள்ளே வந்து விட்டது. அந்த விசுவாசத்தோட அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இயேசுவே, நீர் என்னை குணமாக்க முடியும், என் சரீரத்தை புதிதாக்க முடியும், எனக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்ய முடியும்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் விசுவாசமுள்ள ஜெபத்தை கனப்படுத்துகிற தேவன். ஆண்டவர் கனப்படுத்த முடியும் ஒரு அற்புதம் செய்தார் பாருங்க. இப்படி இருந்த விரல் அப்படியே நேராக மாற ஆரம்பித்தது, புதிதாக மாறிவிட்டது, கால் புதிதாய் மாறிவிட்டது. இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ அவங்க கையால் இந்த கப்பை தூக்க முடிகிறது, இதுக்கு முன்னால் முடியாது. ஆண்டவர் புதிதாக்கி விட்டார், மறுரூபப்படுத்தி விட்டார். பாதிக்கப்பட்ட சரீர உறுப்பை இயேசுடைய வல்லமை தொட்டபோது அது ஒரு மறுரூபமாய் மாற்றப்பட்டு விட்டது. இயேசு செய்த ஒரு பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் உங்களுக்கு தேவை. இயேசு அந்த அற்புதத்தை செய்வதற்குத்தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என் மகனே, நீ பாதிக்கப்பட்டு இருக்கிற, உன் சரீரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, நான் அதை மறுரூபப்படுத்த வல்லமை உள்ள தேவன் என்ற ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பாதிக்கப்பட்ட உங்களுடைய சரீரம், அந்த உறுப்புகள் புதிதாய் மறுரூபமாக்கப்பட்டு விடும், அவரால் முடியும். என் சாட்சி உங்களுக்கு தெரியும் இல்லை? நான் 14 வயசில் என்னுடைய இருதயம் என்லார்ஜ் ஆகிட்டு, பெருசாகிட்டு, என்லார்ஜ்மெண்ட். அது அந்த என்னுடைய இருதய பாதிப்பினால் உண்டானது. அது பெருசாகி கடைசியில் ரொம்ப சீரியஸ் ஆகி வலது கால் நடக்க முடியாது. ஆஸ்பத்திரிக்கு என்னை தூக்கிட்டு தான் போவாங்க. சட்டையை கழட்டிட்டு தான் டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. அப்படி சட்டையை கழட்டிட்டு அப்படி போகும்போது வெளியே இருதயம் பல்ஜாகி இருக்கிறது வெளியவே தெரியும். அந்த அளவிற்கு பாதிப்பு. இந்த இடம் வீங்கி இருக்கிறது தெரியும். அந்த இருதயம் அப்படியே ஆச்சரியமாக எல்லாம் பார்ப்பாங்க. அது மாதிரி என் இருதயத்தினுடைய பாதிப்பு, வியாதியினால் உண்டான பாதிப்பு என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய காரியத்தை செய்து விட்டது. ஆனால் நான் மரணப்படுக்கையில் படுத்திருந்த சமயம் காலும் செயல்படாது, ஒரு கால், வலது கால் மாத்திரம். அதனால் என்னால் நிற்க முடியாது, நடக்க முடியாது, படுத்த படுக்கை. அப்புறம் இருதயமும் வித்தியாசம் வீங்கிட்டு எலும்பும் தோலும் ஆகிட்டேன். உருவமே மாறிவிட்டார். இந்த நோய் நிமித்தம் என் உருவமே மாறிட்டு, பேச பலன் கிடையாது. என் உருவமே எலும்பு தோலும் ஆகிவிட்டார். அப்போ சொந்தக்காரங்க மற்றவங்களாம் பார்க்க வந்தால், அவனா இப்படி இருக்கிறான், ஐயோ இவன் பிழைக்கிறது கஷ்டம் இல்லை, இன்னும் அவ்வளோதான், அப்படி தான் சொல்லிட்டு போனாங்க. அந்த மாதிரி நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலை. இந்த நோய் நிமித்தம் உருவமே மாறிவிட்டது. ஆனால் ஜெபம் பண்ணும்போது, ஒரு சகோதரர் எனக்காக ஜெபித்த போது ஆண்டவர் இயேசுடைய கரம் என்னை தொட்டார். அவருடைய தொடுதலை உணர்ந்தேன். தொட்ட உடனே ஆச்சரியமான அற்புதம். வீங்கி இருந்த இருதயம் நார்மலாய் மாறிவிட்டார். இந்த பல்ஜாகி இருந்த இடம் அப்படியே உள்ளே போயிட்டு நார்மலாக மாறிட்டு இருதயம். செயலற்று போன கால் செயல்பட ஆரம்பித்து விட்டது. எப்படி யோசித்து பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஆச்சரியமான அற்புதம். என்னால் கிரகிக்கவே முடியல. இப்படி ஒரு கடவுளா? நான் எத்தனை கடவுளை நம்பினேன், எத்தனை கடவுளை தேடினேன், எத்தனை கடவுளை சரையில் விழுந்து சாஸ்தாமாக விழுந்தெல்லாம் நான் கும்பிட்டு அந்த கடவுள் மேலே பக்தியாக இருந்தேன். ஒருத்தர் கூட எனக்கு உதவி செய்யலையே. பக்தியாக நாங்கள் எவ்வளோ நான் விண்ணப்பம் பண்ணினேன், பிரார்த்தனை பண்ணினேன், குடும்பத்தான் எல்லா இடமும் அலைந்து பிரார்த்தனை பண்ணினாங்களே. ஆனால் நான் அவர் இயேசுன்னா வெறுத்தேன். அது வெளிநாட்டு கடவுள், அவர் யாருன்னு சொல்லி இயேசுவை கேவலமாய் பேசினேன். ஆனால் அவர் வந்து என்னை தொட்டு என்னுடைய சரீரத்தையை புதிதாய் மாற்றிட்டார். வீங்கிருந்து இருதயம் உள்ளே போயிட்டு கால் நடக்க முடிகிறது. கொஞ்ச நாட்கள் டக்குன்னு மாற்றம். எலும்பு தோலுமாய் என்னுடைய சரீரம் ஆரோக்கியமாய் மாறிவிட்டது. பரிபூர்ணமான ஒரு மாற்றம். அதான் இயேசு மறுரூபப்படுத்துகிற ஆண்டவர். வியாதியினால் உங்களுடைய குழந்தை பாதிக்கப்பட்டு எலும்பும் தோலுமா இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் இயேசு அற்புதம் செய்வார். மறுரூபமாக்கப்பட்ட ஒரு குழந்தையாக, புதிதாக்கப்பட்ட குழந்தையாக நீங்கள் பார்ப்பீங்க. அந்த நோய் விலகும், பலவீனங்கள் மாறும், சுகம் உண்டாகும். சில வியாதி வந்துட்டா பாருங்களேன், உங்களுடைய ரூபமே மாறிடும். பார்த்துருக்கீங்களா? சிலரை திடீர்னு பார்த்தா என்னாச்சு, உங்கள் ரூபமே இப்படி இருக்குது. வியாதி, ஆஸ்துமா, கேன்சர், இந்த மாதிரி ஒரு வியாதி வந்துட்டு
வாத வியாதி முடக்குவாத சரீரமே போயிட்டு ரூபமே மாறிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து தொடும் பொழுது புதிதாக்கப்பட்ட ஒரு சரீரமாய் மாற்றப்படும். மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாய் ஆண்டவர் மாற்றுகிற தேவன் உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பிரார்த்தனை செய்ய போகிறோம். விசுவாசத்தோட ஒருவேளை உங்களுடைய குழந்தை, உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுக்கு பிரியமான யாரோ ஒருவர் அப்படி பாதிக்கப்பட்ட நிலைமையில் படுக்கையில் வைத்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு செய்ய போகிற அற்புதம் மறுரூபம் படுத்துகிற ஒரு அற்புதம். அவன் வாழ்க்கை மறுரூபமாகிவிடும். நோய் இல்லாத சமயத்தில் உங்களுடைய சரீரம் எப்படி இருந்ததோ அப்படி ஆண்டவர் மறுரூபமாக்கி விடுவார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. இன்றைக்கு விசுவாசிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். இயேசு மறுரூபப்படுத்துகிற ஆண்டவர். மூன்றாவது ஒரு அற்புதம் பாருங்கள். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்கள் வாசித்து பார்த்தால், இயேசு கதரேனருடைய நாட்டுக்கு வருகிறார். அப்படி ஒரு இடம் இருக்குது, கலிலேய கடல். எப்போவும் நீங்கள் பார்க்க முடியும், கலிலேய கடலில் ஒரு பகுதியில் இந்த கதரேனருடைய நாடு அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறார். அங்கே ஒரு அசுத்த ஆவி உள்ள ஒரு மனிதன் கல்லறை தோட்டத்திலே வசித்து கொண்டிருந்தான். கல்லறை தோட்டத்தில் யாராவது வசிப்பாங்களா? அந்த வெளியே போகிறக்கே பயப்படுவாங்க. ஆனால் இவனுடைய குடியிருப்பே கல்லறை தோட்டம் தான். மனிதர்களை செத்தவங்களை புதைக்கிறாங்கல்ல, அங்கே தான் இந்த மனிதன் இருப்பான். இவன் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டவன். லேகியோன் என்று அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். லேகியோன் என்றால் 6000 குறிக்குமா. ரோமருடைய படையில் 6000 பேர் உள்ள ஒரு படைக்கு பேர் லேகியோன் என்று பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மனிதன் மேலே ஆயிரக்கணக்கான அசுத்த ஆவிகள் அவனை ஆட்கொண்டு விட்டார். ஒரு பிசாசை பிடிச்சாலே பெரிய பாடு. 6000 பிசாசு ஒரு ஆளுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும்? ஒரே ஆளுக்குள்ளே பல ஆவி இருக்குமா? இருக்கும். அது மாதிரி இருக்கிறது. அதனால தான் சொல்லி எழுதி இருக்குது. இப்பவும் அப்படி ஆட்களை பார்க்க முடிகிறாரு. அப்போ ஆயிரக்கணக்கான ஆவிகள் ஒரு மனிதனுக்குள்ளே அசுத்தாவி நுழைந்ததுனால அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்களேன். வஸ்திரம் இல்லை, அவனுக்கு வஸ்திரத்துக்குள்ள கிழிச்சு எரிஞ்சிருவான். அப்போது அவனுக்கு நம்ம வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறோமே, இது ஒரு ஷேம் ஆச்சு, அந்த உணர்வே கிடையாது. ஏன்னா பிசாசு அவரை முற்றிலும் ஆட்கொண்டதுனால அவன் நினைவு தப்பி விட்டது. இனி என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறான் ஒன்றும் தெரியல. வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தான். கூக்குரலிட்டு கொண்டிருப்பான், அப்படியே சத்தமிட்டு கொண்டே இருப்பான். தன்னுடைய கையில் என்ன கிடைக்கிற கல்லை எடுத்து தான் சரீரத்தை தானே கீறிக்கொள்ளும். அப்படி அதனால் ரத்தம் வடிய காயப்பட்டு இவன் அடக்கம். அந்த வழியை யாரும் போக முடியாது, எல்லாம் பயம், அடிச்சிருவான். அந்த மாதிரி செய்கிறதுனால இவனை கட்டி வைக்கணும். சங்கிலிகளை மாட்டினாங்க, கையில் சங்கிலிகளை மாட்டினாங்க. அது உடைச்சி எறிஞ்சிட்டான். வேறு வசனத்தில் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அதெல்லாம் தகர்த்துறான். விலங்கு போட்டாலும் சரி, சங்கிலி வச்சு கட்டினாலும் சரி, எல்லாத்தையும். அந்த ஆவிக்கு அவ்வளோ பெரிய ஒரு பலன் இருந்தது. அந்த அசுத்த ஆவி அவனை அப்படி அடிமையாக்கி வைத்திருந்தார். அப்போ யோசித்து பாருங்கள், வஸ்திரம் தரிக்கலை, தலைவிரி கோலத்தோடு அவன் எண்ணெய் தேய்க்கலை, குளிக்கலை. அப்புறம் சரீரத்தை காயப்படுத்தி ரத்த காயத்தோட சரீரம், கைகளை சங்கிலி தொங்கி கொண்டிருக்குது. என்னன்னு பார்த்தா உடை தெரிந்து விட்டான். அவனுடைய ரூபமே எப்படி மாறி இருக்குது பாருங்கள். சொல்ல என்ன பிசாசு மாதிரி இருக்கிறான் அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ 6000 பிசாசு பிடித்த ஒரு மனிதன் எப்படி இருந்திருப்பான்னு யோசித்து பாருங்கள். அப்படி ஒரு பாதிப்பு. இப்போ இயேசு அவனை சந்திக்க போகிறார். இயேசு அவனை சந்திக்கிறார். தூரத்தில் இயேசுவை பார்த்த உடனே அந்த அசுத்தாவி கத்துகிறது, என்ன சிறைனாக இயேசுவே. அந்த பிசாசுக்கு தெரியும் இயேசுன்னா யாருன்னு தெரியும். அந்த பிசாசுக்கு இயேசு சொன்னார், அவனை விட்டு புறப்பட்டு போ. இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளோதான். அந்த ஆவி போய்விட்டார், அவனை விட்டு போய்விட்டார், அவன் விடுதலை ஆக்கி விட்டான். இப்போ பாருங்கள், 15வது வசனம் சொல்லுகிறாரு, இயேசுவனிடத்தில் மற்றவங்களாம் பார்க்கும்போது அந்த லேகியோன் ஆகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இல்லைங்களா? பிசாசை பிடிச்சிருக்கும் போதும் பயப்படுறாங்க, புத்தி தெளிஞ்ச நல்லவனாக இருக்கும் போதும் பயப்படுறாங்க. மக்களும் என்னதான் சொல்கிறது பாருங்கள். அவன் பிசாசை பிடிச்சி சங்கிலிகளை உடைச்சிருவான், கீறி கொள்வான், சத்தமிடுவான், அப்போ பயமாக இருக்கும். இப்போ நல்ல வஸ்திரம் தரித்து அமைதியாக சாந்தமாக உட்கார்ந்துருக்கிறான். மக்கள் அவனை பார்த்து பயந்தாங்களாம். என்னடா அது, இப்படி இருந்தால் இப்படி மாறிட்டான், என்ன இப்போ வஸ்திரம் தரிச்சிருக்கிறான், சாந்தமாக இருக்கிறான், அமைதியாக இருக்கிறான், எப்படி என்ன மாற்றம் அவனுக்குள்ளே எப்படி வந்தது? இயேசு 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 என்கிற அற்புதமான ஆண்டவர், மறுரூபப்படுத்துகிற ஆண்டவர். பார்த்தீங்களா? அவன் புத்தி தெளிந்திருக்கிறத கண்டு எப்படி அது குறித்த ஒரு பயம் அவங்களுக்கு. இயேசு என்கிற ஆண்டவர் தான்
இவனுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு வஸ்திரம் கொடுத்து அவனை உட்கார வச்சிருக்கிறாரு. எல்லாரும் அவனை கண்டு பயப்படுவாங்க. இப்போ யாரும் அவனை கண்டு பயப்பட தேவையில்லை. யாரையும் அட்டாக் பண்ண மாட்டான். பெரிய மாற்றம் பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதமான மாற்றத்தை உண்டாக்கினார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை தருகிறவர் இயேசு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி பாதிப்பு, கஷ்டம், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பாருங்கள், நான் சொன்னல, ஒரு 42 வருஷம் மனநிலை பாதிக்கப்பட்ட மனைவி, 10 வருடம் மனநிலை பாதிக்கப்பட்ட மகள். எப்படி மனநிலை பாதிப்பு? அவங்க செய்கிறது என்னதுன்னு தெரியல, பேசுகிறது என்னதுன்னு தெரியல. அது மாதிரி ஒரு சூழ்நிலை தானே. ஆண்டவர் விடுதலை கொடுத்து இன்றைக்கி 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்கல்ல. அந்த கணவருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை. 42 வருஷ பிரச்சனை, எத்தனையோ வருடமாக உங்கள் குடும்பத்துக்குள்ள இந்த பொருளாதார ஆவி போராடுது, பிசாசின் ஆவி போராடுது. என்னென்னவோ செய்து பார்த்துட்டீங்க, பணம் செலவு பண்ணீங்க, மந்திரவாதெல்லாம் பண்ணி பார்த்தீங்க, ஒன்றும் இல்லை. இப்போ இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு விடுதலை கொடுத்தா இலவசமான விடுதலை தான். அவ்வளோதான். அவர் அற்புதம் செய்தால் அவ்வளோதான் விடுதலை. இலவசமான விடுதலையை ஆண்டவர் தந்துடுவார். பாருங்கள், நான் ஒரு சமயம் குஜராத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். குஜராத்தில் அங்கே இருக்கிற அந்த ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஒரு மீட்டிங் ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு சர்ச்சில் வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு தகப்பனையும் வாலிப மகனையும் எனக்கு அங்கே உள்ளவங்க அறிமுகப்படுத்தினாங்க. ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னன்னா, அந்த ஊரில் ஒரு கிராமம், சின்ன கிராமம் தான் அது. அந்த கிராமத்தில் எல்லாருக்கும் நிலங்கள் இருக்கிறது, விவசாயம் பண்ணுறாங்க, குறையில வசதியான வாழ்க்கை. அந்த ஒரு பெற்றோருக்கு ஒரு மகன், வாலிப பையன், அவனை ஒரு அசுத்தாவி தாக்கிவிட்டார். மனநிலை பாதிக்கப்பட்டவன் ஆக்கிவிட்டான். தன்னால் பேசுவான், தன்னால் சிரிப்பான், தானாக நடந்து போவான், வருவான், குளிக்க மாட்டான், தலை வார மாட்டான், கண்ணாடி பார்க்க மாட்டான். என்ன மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமை. அதில் இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னென்னா, அந்த கிராமத்துக்கு ஒட்டினாப்பில் தூரத்தில் ஒரு காட்டு பகுதி இருக்கிறார். பகலில் கூட தனியாக யாரும் அந்த காட்டுக்கு போக மாட்டாங்க, தனியாக போக மாட்டாங்க. ராத்திரி அந்த பக்கமே யாரும் போக மாட்டாங்க. பயங்கரமான ஒரு காடு. ஆனால் இந்த வாலிபன், அசுத்தாவினால் பாதிக்கப்பட்ட வாலிபன், ராத்திரி வந்துட்டா இருட்ட ஆரம்பித்த உடனே அந்த காட்டுக்குள்ளே போயிடுவான். யாரும் பிடிக்க முடியாது, அடக்க முடியாது. தகப்பனார் தாய்க்கு தானே ரொம்ப துக்கம். பையன் தினந்தோறும் போயிடுவான். போயிட்டு அவன் அங்கே என்ன நடக்குதோ, என்ன ஆகுறானோ, அவன் உயிரோட வருவானா வரமாட்டான்னு தெரியும். காலையில் விடிந்த பிறகு வருவான். இது மாதிரி பல நாட்கள் நடந்து கொண்டு இருந்தது. ஒன்றும் செய்ய முடியல. அந்த அசுத்த ஆவி அவனை இந்த காட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு போயிடும். தானாக பேசிக்கொண்டு நடப்பான். ஒரு பையன், மகன், அவனுடைய விடுதலைக்காக பெற்றோர் எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பாங்க. எத்தனையோ இடம் மந்திரவாதிகள் தான். அங்கே கிராமத்துக்கு கிராமம் மந்திரவாதி இருப்பாங்க. வியாதிப்பட்டால் கூட மந்திரவாதிகிட்ட தான் போவாங்க. அப்போ இந்த மகனை அழைச்சிட்டு போனாங்க. பணம்லாம் செலவு பண்ணி என்னென்னோ மந்திரவாதெல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு தாயத்தெல்லாம் கட்டி பார்த்தாங்க. ஒன்றும் கட்டுப்படவில்லை. அவ்வளோதான். ஒன்றும் செய்ய முடியும். அவன் விதி, அப்படி விதி கடைசியில் அப்படி தானே சொல்லுவாங்க. ஒன்று செய்ய முடியலன்னா விதி, அதை யாரும் மாற்ற முடியாது, அதனால் அது நடந்தான் தீர்னு விட்டுருவாங்க. அது மாதிரி ஆயிட்டான். அந்த ஊரில் ஒரு சர்ச்சு, கர்த்தருடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனை பண்ணுவாங்க. அந்த சர்ச்சு கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா ஒர்ஷிப் பண்ணி ஜெபம்லாம் செய்யக்கூடியவங்க. ஒரு நாள் இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட இந்த வாலிபன், ஆராதனை நடக்குது ஞாயிற்றுக்கிழமையில், அந்த பக்கமாக வந்தவன் ஆலயத்துக்குள்ள அப்படி எட்டி பார்த்தான். அங்கே ஊழியக்காரர் பாட்டு நடத்துகிறார், ஜனங்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்க. உள்ளே போல் வெளியிலேருந்து அப்படி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தான். உடனே அந்த பின்வரிசையில் இருந்த ஒரு சகோதரர், இயேசு விசுவாசிக்கிறவர்கள் சொன்னார், உள்ளவான்னு கூப்பிட்டார். இவன் தலைவரி கோலத்தோடு அழுக்கான தலையோடு இருக்கிறான். அறையில் ஒரு வஸ்திரம் கட்டியிருக்கான், அவ்வளோதான். மேலே வஸ்திரம்லாம் இல்லை, அறையில் கட்டியிருக்கிறான். உள்ளவான்னு கூப்பிட்டார். அவன் உடனே உள்ளே வந்துட்டான். அதில் உட்காரு, கை காமிச்சோடனே இப்படி உட்காந்துட்டான். அப்படியே உட்கார்ந்தவன் ஆராதனை முடியும் வரைக்கும் அங்கேயே இருந்துட்டான், எழும்பலை. ஆராதனை முடியும் வரைக்கும் அதிலே உட்காந்து அப்படியே பார்த்து கொண்டே இருந்தான். அங்கே பாட்டு பாடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, வசனத்தை பிரசங்கம் பண்ணி கடைசி ஆசீர்வாத ஜெபம் முடியுது. அது வரைக்கும் உள்ள உட்காந்துருக்கிறான். ரொம்ப விதர்ப்பம், ஆச்சரியமாக இருக்கிறது. அவங்கள உட்காந்துருந்தார். ஆராதனை முடிந்த உடனே நேராக வீட்டுக்கு போனான். குளித்தான், தலைவாரினா, எண்ணெய் பூசினா, தலைவாரினா, ட்ரெஸ் எடுத்து போட்டான். அவன் வெளியில் வந்தான் அந்த சர்ச்சிலுக்கு ஊழியரை பார்க்க.
அவருடைய தாய் தகப்பன் பார்க்குறாங்க இது செய்கிறதெல்லாம். எப்படி மாறிட்டான், திடீர்னு வந்தான், குளித்தான், புறப்பட்டான், ட்ரெஸ் எல்லாம் போடுறான், இப்போ கண்ணாடிலாம் பார்த்து தலைலாம் சீவறான், மாறிட்டான். இது எப்படி அப்படின்னா நேர சர்ச்சுக்கு வந்துட்டான். அப்போ தான் அந்த தகப்பனார் ஓடி வந்து பார்த்தபோது அப்போ தான் அறிந்து கொண்டார், இயேசுவின் பிரசன்னத்தில் அவன் வந்தான், பிசாசு போய்விட்டார். தேவனுடைய பிரசன்னத்துக்களை வந்துட்டாலே பிசாசால் இருக்க முடியாது. உடனே விடுதலை பாருங்களேன், போயிட்டு அந்த அசுத்தாவி போய்விட்டார். அதன் பிறகு அவனுடைய லைஃபை காட்டுக்குள்ளே போக மாட்டான். இப்போ நார்மல் மனிதனாய் மாறிவிட்டான். அவனை தாக்கியிருந்த பாதித்திருந்த பிசாசு அதனுடைய கிரியை முற்றிலும் அழிக்கப்பட்டு அவனுக்கு நல்ல விடுதலை உண்டாகிவிட்டது. இதான் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் செய்கிறார் பாருங்க. அந்த தகப்பனாரின் மகனை நான் பார்த்தேன், எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அந்த தகப்பனார் இப்போ இயேசு மேலே ரொம்ப விசுவாசம் வைத்து இயேசுவை பற்றி கொண்டார். அந்த மகன் பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக அந்த மக்களுக்கெல்லாம் ஊழியர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருந்தான். இயேசு எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா, மறுரூபப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதி மறுரூபப்படுத்தப்படணும், அந்த பகுதியில் இயேசு கட்டாய அற்புதம் செய்வார். நீங்கள் விசுவாசித்து இந்த காரியத்தில் இந்த பகுதியில் இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவம் எங்கள் வீட்டில் நடக்கணும், என் வாழ்க்கையில் நடக்கணும், ஆண்டவர் எனக்கு என் குடும்பத்துக்கு செய்வான்னு விசுவாசித்து ஜெபிக்கும் போது பாருங்கள், கட்டாயம் அற்புதமான விடுதலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு விடுதலை நமக்கு தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, அவர் பார சிலுவை சுமந்து கொண்டு கொல்கதா மேட்டிற்கு போனார். அங்கே அவரை சிலுவையிலே கடத்தி கைகளில் ஆணி அடித்தார்கள், கால்களில் ஆணி அடித்தார்கள், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. சிலுவையில் அவர் தொங்க வைக்கப்பட்ட போது கைகள் கால்களிலிருந்து ரத்தம் அடிந்து கொண்டே இருந்தது. ரத்தம் வடிய 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 சரீரம் பலவீனப்பட்டு அப்புறம் இருதயம் செயல்படாமல் மூச்சு நின்று அப்படியே உயிர் போய்விடும். ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு 11 மணி நேரம் அந்த சிலுவையில் தொங்கி அவன் மரிப்பானாம். ஆனால் இயேசு கிறிஸ்து வெறும் 6 மணி நேரம்தான் அந்த சிலுவையில் தொங்கினார். அவர் திடகாத்திரமுள்ள நல்ல வாலிப ஒரு சரீரம் கொண்டவர், 33 வயது தான். ஆனால் அவங்களுக்கு ஆச்சரியம், இவ்வளோ சீக்கிரத்தில் அவர் இறந்துட்டாரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு தான் விழாவில் குத்தி பார்க்குறாங்க. அவருடைய ரத்தம் அந்த இருதயத்திலிருந்து பீறிட்டு வந்தது. கடைசி சொட்ட ரத்தம் வரைக்கும் சிலுவையில் சிந்தினார். ஏன் கடவுள் மனிதனாய் வந்த ரத்தம் சிந்தனும்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இரத்த பழி மாறணும், பாவ பழிகள் நீங்கணும், இருதயம் சுத்திகரிக்கப்படணுமானால் ஒரு பரிசுத்தமுள்ள ரத்தம் விலைக்கரைமாய் சிந்தப்படணும். ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், மாட்டு ரத்தம், மிருக ரத்தத்தினால மனிதனுடைய பாவத்துக்கு விமோசனம் கிடையாது, மன்னிப்பை கொண்டு வர முடியாது. அது ஒரு மனுஷ ரத்தமாக இருக்கணும், பரிசுத்தமுள்ள ரத்தமாக இருக்கணும், மனிதர்களுக்கு பதிலாக பலியாக கொடுக்கப்படணும். அவர் மூலமாக தான் ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பு. அதனால தான் கடவுளை மனிதனாய் அவதரித்து இயேசு என்ற பெயரில் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவரிடத்தில் ஒரு குற்றத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னாங்களே இல்லாமல் அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை. அப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்து தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிலுவிலை சிந்தி கொடுத்தார். ஏன் தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக, நம்மை ரட்சிக்க, நமக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க தன்னையே அந்த சிலுவையில் அவர் பலியாய் கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். என் மகனே, உனக்காக நான் என்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்தேன், உன்னை மன்னிக்க மாட்டேனா, விடுதலை தர மாட்டேனா, கலங்காத. என் பாவம் மன்னிக்கப்படுமா அப்படின்னு அங்கலாய்க்காத. சகல பாவங்களை மன்னிக்க இயேசுக்கு அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதனால் அவருடைய இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கினா சகல காரியத்திலும் ஒரு விடுதலை மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க. இன்றைக்கு இப்போ அது நிமித்தம் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. உங்களுடைய நோய்களை கூட சுமந்து விட்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பாடுகள் துக்கங்களை கூட சிலுவையில் சுமந்து விட்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நமக்காக சிலுவையில் சாபம் ஆனார். அப்போ நம்முடைய பாவம், சாபம், வியாதி, வேதனை, கஷ்டம், கண்ணீர் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் சுமந்து முடித்து விட்டார். அதனால் அவரால் தான் நம்மை மறுரூபப்படுத்த முடியும். அவரால் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும், ஒரு புதிய வாழ்க்கையை தர முடியும். அவரால் தான் நிம்மதி, சமாதானம், தெய்வீக சமாதானத்தை நமக்குள்ளே தர முடியும். அந்த இயேசு உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். என்ன சொல்ல போகிறீங்க? ஆண்டவரே,
இந்த இயேசு அவர் கொடுக்கிற ரட்சிப்பு, மன்னிப்பு எனக்கு வேணும், என் உள்ளத்தில் நீங்கள் வரணும் அப்படின்னு அவரை ஏற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணித்து கொண்டா உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான மாற்றத்தை இன்றைக்கு பார்ப்பீங்க.